கழகுமாமலையில கரம் பிடிக்கிற வேலை இருக்கு, கரம் பிடிக்கிற வேலை இருக்குது. கழகுமாமலையில தேன் இருக்குது திருமலையில, திணை இருக்குது தென்பழனியில். தேன் இருக்குது திருமலையில, திணை இருக்குது தென்பழனியில். நல்ல கழகுமா கரம் பிடிக்கிற வேலை இருக்கு, கரம் பிடிக்கிற வேலை இருக்குது. கழகுமா மலையில வேல் இருக்கையில் வினையும் இல்ல, மயில் இருக்கையில் பயமும் இல்ல. வேல் இருக்கையில் வினையும் இல்ல, மயில் இருக்கையில் பயமும் இல்ல. என்னப்பா ஞான பண்டிதா கழகுமாமலை, கழகுமாமலையில கரம் பிடிக்கிற வேலை இருக்கு, கரம் பிடிக்கிற வேலை இருக்குது. கழகுமாமலையில பின்னாலே பாவையர்கள் இறங்குவார்கள். 8 பேரும் இறங்கும் போது யாகமெல்லாம் அணைந்து போச்சு, யாகமெல்லாம் அணைந்து போச்சு. அக்கினியும் குறைந்து போச்சு. அணைந்தது, அக்கினி குறைந்தது. ஆண்டவன் பார்த்தாரு, இன்னும் ஏன் போனவளை காங்கல, உட்காரு. சிவபெருமாள் ஞானத்தால் பார்த்தார், 8 பேரோடு பார்வதியும் எரிந்து சாம்பலா இருக்கிறார். அப்படி அக்காதங்க 8 பேரும் அக்கினி யாகத்தில் இறங்க, அதை அறிந்த பகவானோ என்னதாரே மனமாதில ஆதி பராசக்தி உமையவள் பார்வதி அக்கினிலே இறங்கினவளுக்கு நான் உயிர் கொடுக்க ஆக வேண்டும் என்று சிவபெருமாள் தீர்த்தமும் திருவரம்பும் எடுத்துக்கொண்டு சந்தனமாஞ்சோலைக்கு வருகின்றார். சந்தனமாஞ்சோலையிலே சங்கரரும் ஓடி வந்து எரிந்ததொரு சாம்பலை தீர்த்தம் கொண்டு தொழிப்பார். திருவேராம்பாள் தட்டுவார். பகவான் திருவேராம்பாள் தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி எழுந்தது, தூங்கி எழுந்தது. சுந்தரமா எழுந்துவார். அப்படி 8 பேரும் எழுந்தரிக்க ஈஸ்வரி பார்வதியால் பகவானே அடிபணிந்தார். வந்ததொரு பார்வதியை
பகவானும் தான் அழைத்தார் தான் அழைத்தார். அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, 8 பேரோடு 9வது பேராக நீ வந்ததினால உனக்கு நவகிரக நாயகியா என்று பகவானும் பேர் கொடுத்த பேராமம் கொடுத்த போது பேரழகி 8 பேர். ஏ ஆண்டவா பகவானே, உயிர் கொடுத்த எங்களுக்கு உங்களோட அருளாலே ஆண்டவா சிவபெருமாளே பரமேஸ்வரா, உயிர் கொடுத்த உங்களே நாங்கள் மறக்காம இருக்கணுமானா உங்க அருளால எங்களுக்கு ஏதாவது வர வேணும். என்ன வர வேணும்? 103 லிங்க வேணும். 103 லிங்கத்துக்கு பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவான தோட்ட வேணும். நாங்கள் குளித்து நீராட துப்பக்கோளம் ஒண்ணு வேணும். ஆடி வரால மரம் விளையாட வேப்ப மரம் கோட்டை ஓட வரமும் வேணும். அத்தனையும் தந்தீரானா ஐயா தந்தீரானா அரணாரே வணங்கிடுவோம் தந்தேரானா. லிங்கம் பூவெடுத்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம் குளித்து நீராட தெப்பக்குளமும் ஆடி வர ஆலமரம் விளையாட வேப்ப மரமும் வேணும். அப்படி வரங்களை தந்து கோட்டை ஓடுவதற்கு எங்களை பேர்கள் 8 பேர்களுமே இப்படி ஒரு வரத்தை தந்தா எங்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம்னா ஒருபோதும் மறக்க மாட்டோம். அப்படி மறக்காமல் இருக்க 8 பேர்களுமே வரங்களை பெற்றார்கள். அம்மா காளியர்களே, இவ்வளோ பெரிய வரங்கள் வேணுமானா உங்களுக்கு 50 ஆண்டு காலம் அழிவில்லாமல் வாழ்ந்து வருவீர்கள். 51ஆம் வருஷத்திலே அகம்பாத உண்டாகி கூண் விழுந்த 2 பண்டார கிழவர்களால் உங்கள் முப்புறங்கோட்டை தீப்பிடிக்கும் என்று சாபங்களை கொடுக்க 8 பேரும் வரங்களை பெற்றார்கள். தங்கைமார்களே, நாம் கன்னி பெண்கள் நாம் இருக்கும் இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாது, ஆண்வாடு அடிக்கக்கூடாது. ஆண்களே வராத இடம், ஆண்வாடை அடிக்காத இடம் எந்த இடத்துக்கு போகலாம்? திரிபுரம் காண்டவா வனம் என்று அழைக்கும் முப்புறங்கோட்டைக்கு வருகின்றார்கள். அக்காதங்க 8 பேரும் முப்புறத்து கோட்டையில கோட்டை போட வேணும் என்று மண்ணால கோட்டை போட்டா கோட்டை மழை பெய்தா கரையும் என்று கல்லால கோட்டை போட்டா கரிமருதுக்காகாதென்று ஈயத்தால கோட்டை போட்டா இலகிவிடும் என்று சொல்லி வெங்கலத்தால் கோட்டை போட்டா வேணலுக்கு ஆகாதென்று மரத்தால் கோட்டை போட்டா வண்டுதும்பி அடையும் என்று காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி காஞ்சிபுரம் செங்கல் கட்டுடனே கோட்டை போட்டா
உடனே கோட்டை போட்டா கோட்டை போட்டா செங்கல் வாங்கி அவரோ கட்டோடனே கோட்டை போட்டா அம்மா கோட்டையில கொடியும் கட்டிய கொடிமரத்தில் பட்டும் கட்டிய கோட்டையில கொடி எங்கட்டி கொடி மரத்தில பட்டுவம் கட்டி அரசாண்டு வருவாளாம் வருவாளா அக்காதங்க 8 பேரும் எட்டு பேரு இவ அக்காதங்க 8 பேரும் எட்டு பேரு அவளோ வருவாளோ அக்காரங்க எட்டு பேரு அவளுக்கு 1ஆம் படி தளம் ஒய்யார மேடைகள் 2ஆம் படி தளம் இருந்தாடும் மேடைகள் 3ஆம் நல்ல படி தளம் முத்துக்கட்டும் சாவடியும் 4ஆம் நல்ல படித்தளமா படித்தளம் நடந்தாடும் நடந்தாடும் மேடைகளா நம்ம படித்தலமோ அவளுக்கு நடந்தாடும் சாமி 5ஆம் நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா 6ஆம் படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் 7ஆம் நல்ல படித்தளமா இளைப்பாறும் மண்டபங்கள் 8ஆம் நல்ல படித்தலமோ படியா 9ஆம் படித்தலமோ ஓலப்பூ சாவடி படியா 10ஆம் படி படித்தலமோ 10ஆம் படித்தளம் பந்தடிக்கும் மேடையாளோ பத்தானல வடுதலமோ அங்க பந்தடிக்கும் மேடைகளா ஐயா அரசாண்டு வருவாளா அம்பிகையா 8 பேரும் 8 பேரும் கோட்டைக்கு முன் வாசல்ல எழுதி போட்டிருக்கா என்ன 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 எழுதியிருக்கா என்னென்ன எழுதிருக்கு என்னென்ன எழுதிருக்கு அப்படி மட்டுமா எழுதியிருக்கா யாரு ஆடுதவங்களா ஆடவர்களா முப்பரங்கோட்டையை அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய அம்பிகை காந்தாரி கோட்டை இந்த முப்பரங்கோட்டை எப்படி இதுக்கு கட்டு கிடையாது காவல் கிடையாது ஆண்கள் வரக்கூடாது ஆண் வாடைகள் அடிக்கக்கூடாது ஆமையா அப்படி அனுமதியின்றி ஆணாக பிறந்தவர்கள் யார் ஒருவர் வருகிறார்களோ வாராங்களோ வாராங்களோ அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லைன்னு அம்மா எழுதியிருக்கா ஆமா அப்படி 8 பேர்களுமாக கோட்டையில எழுதி ஆமையா லிங்கம் பிடித்து வாழ வேணுமானா ஆமோ அக்காதங்க 8 பேர்களுமாக ஆமையா ஆண்டவனை தான் நினைத்து அள்ளி நல்ல மணல் குமித்தா ஆதிலிங்கம் பிடித்து வைத்தா சேர்த்து மணல் குமித்தா செவனார் லிங்கம் பிடிப்பாளா கூட்டி நல்ல மணல் குமித்து கூட்டி நல்ல மணல் குமித்தா குற்றாலிங்கம் பிடிப்பாளா போட் போட் நல்ல மனக்குமித்து குத்தாலிங்கம் பிடித்து வைத்தா
கையாலே மலரெடுத்தா காம்பழகி போகும் என்று விரலால மலரெடுத்தா வெம்பி விடும் என்று சொல்லி தங்கத்தூரட்டி கொண்டு தங்கரேளிய மலரெடுத்தா வெள்ளி தூரட்டி கொண்டு இவையல புடுங்குவாளா செப்பு தூரட்டி கொண்டு செவ்வரளிய மலரெடுத்தா அம்மா மலரெடுத்தா சிவனாருக்கு பூசை செய்தா அந்த பூசை செய்த வார போது 50 வருட காலம் அழிவில்லாம வாழ்ந்து வாரார் 51 வருடமாச்சு அகம்பாதம் கூடி போச்சு பகவான நினைக்க மாட்டா பஞ்சாச்சாரம் பூச மாட்டா சிவனார நினைக்க மாட்டா திருநீரும் பூச மாட்டா கடவுளை நினைக்க மாட்டா கையெடுத்து வணங்க மாட்டா அவ ஈசன நினைக்க மாட்டா இருந்து பூசை செய்ய மாட்டா பகவான் என்று சொன்னவரே ஓங்கி பல்லில் அடிப்பாளோ சிவனார் என்று சொன்னவரே செவிட்டில் அடிக்காளே கடவுள் என்று சொன்னவரே சொன்னவர் கண்ணத்தில் அடிப்பாளே அப்படி அட்டகாசம் செய்வாரோ அப்படி அக்கா தங்கையர்கள் 7 பேர்களுமாக ஆண்டவன் நினைக்காமல் அடிபணிந்து வணங்காமல் நிற்கின்றார்கள். சிவபெருமாள் என்னைக்கு அம்மாளுக்கு லிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து கைலாசத்திலே அருளும் இல்லை பொருளும் இல்லை. இறைவன் இருக்கும் இடமெல்லாம் இருளாக இருக்கு.
ஒரே இருள்மயம். பார்த்தால் பார்வதி ஆமையா. ஆண்டவன் கையிலே அருளும் இல்லை பொருளும் இல்லையே. ஆமா. சிவபெருமாளுக்கு இருள் நீங்க அருள் வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? அருள் வரணும்னா என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணுமா? அதை விட மோசமாலாம் இருக்கு. அப்படி அக்காதங்கையர்கள் 8 பேருடைய முப்புறங்கொட்ட வழியாக பார்வதாதேவி பக்தர்களை வரவழைத்தாய். அப்பா, சிவபெருமாளுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா நீங்க எல்லாரும் திருப்பால் கடல்லே தீர்த்தத்தை கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்கினார். அப்படியே ஆட்டும் என்று அட்டதுக்கு பாலரெல்லாம் பார்வதியா சொல்ல கேட்டு காவி நல்ல உடை அணிந்து உத்திராட்ச திருநேற்று காப்பணிந்து செந்தூர போட்டும் பால் குடமும் தான் எடுத்து பால் குடமும் திரு பால் கடல் வாராரு. திருப்பால் கடலும் வந்தல்லவோ பெருமாளுக்கு முன்னால் அபயமா அபயமையா அச்சுதா பஜ்ஜமாலே அச்சுதா 1000 கோடி சரணமையா. ஐயா நவநீத கண்ணா நாராயணா ஆதி கையிலே ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. இறைவனுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா உங்க கைனால நீங்க பால் குடத்தை எடுத்து தரணும். அச்சுதனாகிய கண்ணன் பால் குடத்தை எடுத்து பக்தர்கள் தலையிலே வைத்தார்கள். பக்தர்கள் பால் குடத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள் முப்புறங்கொட்ட வழியாக. இப்ப இந்த அம்மா காந்தாரி அம்மாளை கும்பிடுறதுக்கு இந்த கயத்தாறுல எந்த பக்கம்னாலும் வந்துக்கலாம். வாசம் நிறைய இல்ல, வழி நிறைய இருக்கு. அவன் கைலாசம் போனோமானா ஒரே ஒரு வழி ஷார்ட் வழியா போகணும், சீக்கிரமா போகணும். எந்த வழியா போகலாம்? பைபாஸ்ல போனா சீக்கிரம் போயிடலாமோ? ஓ, கைலாசபுரத்துக்கு. இது கைலாசத்துக்கு. அப்படி அம்பிகை பார்வதியை சொல்ல கேட்டு 8 பேர்களும் எங்கே வருகின்றார்கள்? முப்புறங்கோட்ட வழியாக வருகிறார்கள். முப்புறங்கோட்ட வழியாக வரக்கூடிய பக்தர்கள் கம்முன்னு சும்மா வந்தா நேரம் போவாது, நடையும் தொலையாது, பால் குடம் கணமும் இருக்கு. அப்போ நடை தொலையணும் அப்படின்னா ஏதாவது பால் குடத்துக்கு தகுந்தாறு போல் படிக்கணும், பாலும் பொங்கணும், அந்த அளவுக்கு படிக்கணுமானா எப்படி படிக்கலாம்? என்ன பாட்டு படிக்கலாம்? ஓ கட்டக்காரன என்ன படிக்கலாம்? அது தாளத்தோட படியும் படியும். படிங்க பாப்பா. பக்தி பாட்டா படியும் பாப்போம். வாங்க. பால் பொங்குச்சாயா? ஒட்ட போட்டு பொங்கல. நீங்களும் உங்க பாட்டும் இப்படி சொல்லிட்டல்ல. நீ பாரு மருமகனே, பால் பொங்கணுமானா என்ன படிக்கணும்?
சக்தி பாட்டா பக்தியா படிக்கணும். படிங்க பாப்போம். ஐயா ஐயோ சாமி பாட்டு படிக்க சொன்னேன் ஐயா. நீ படி பாப்போம். ஏய் இதை அங்கே வச்சுக்கோ. அப்படி அட்டத்துக்கு பாலர்கள் எல்லாம் கைலை மலைநாதனுக்கு சம்போ சம்போ சங்கர சுமந்து வாரம் பால் கொடுத்த பகவானுக்கு சுமந்து வாரம் பால் கொடுங்கள் சாம்போ சங்கரா. போட் 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 ஆமையா சாம்போ சங்கரா. சிவ சிவ சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா. தங்க எடுத்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா. சிவ சிவ சம்போ சங்கரா. நாங்க சுமந்து வாரம் பால் கொடுத்த சாமி மலை சுப்பிரமணியா சம்போ சங்கரா. சிவ சிவ சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா. பகவானுக்கு சுமந்து வாரம் பால் கொடுங்கள் சம்போ சங்கரா. சம்போ சங்கரா. ஆக சுமந்து வாரம் பால் கொடுங்க. பழனி மலை வேலனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால் குடமும் சுமந்து வாரம் சம்போ சங்கரா. பால் குடமும் சுமந்து வாரம் சம்போ சங்கரா. சிவ சம்போ சங்கரா. அங்க சுமந்து வாரம் பால் கொடுங்க. அப்படியே பாசி பாடந்த மலை கந்தையா வேலையா பங்கினி தெருவோடும் மலை சுப்பையா சுப்பையா. பங்கினி தெருவோடும் மலை முருகையா முருகையா. ஏ வேலையா ஏ கந்தையா ஓடும் மலை ஐயா. ஊசி பாடந்த மலை கந்தையா வேலையா உத்திராச்சங்காய்க்கு மலை சுப்பையா சுப்பையா. உத்திராச்சங்காய்க்கு மலை முருகையா முருகையோ. ஏ வேலையா ஏ ஐயா மலை உப்பையா. வேலவா வெற்றி வேலவா நாக வந்து நின்ற வேலவா. ஆடிவா விளையாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா. வேலவா வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா. ஓடிவா விளையாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா. ஓ மாமா பொங்குச்சா பால் எப்படி பொங்குச்சு? இந்த சிறப்பான வேளையிலே இந்த கயத்தார் காந்தாரியம்மன் திருப்புகழை பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சிவாய நமக.
சிவபக்தர் சொன்னா அப்படி சொல்லணும். சாமி சொல்தாவல பின்னால சிவாய நமக. நாமல் மீது பாசங்கள் நிறைந்த அதிக பாசத்தை கொண்ட ஐயா ஆன்மீகவாதி. ஆமா, ஜாதகம் பார்ப்பதிலே பெரிய வல்லவர். எப்படி இந்த தென்னிந்தியா தேசத்திலே வில்லிசை தலைமை பாடகர் ஐயா. போகாத இடமில்லை, அதானே, வாங்காத புகழும் அல்ல. எப்படி அவளுக்கு சொந்த ஊரு. ஆமா, முத நம்ம அவளை சந்திச்சது எங்க எங்க சாமி 30 வருஷம் இருக்குமா? குருமலையிலே ஆமா, சந்தனமாரியம்மன் ஆலயத்துக்கு சுந்தரபாண்டியபுரத்து மக்கள் குலாலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை அழைத்து சென்ற போது ஆமையா, அங்க ஒரு சொக்கர் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. ஆமா, அந்த ஆலயத்தில் வச்சு ஐயா முத வில்லு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா, ஆசைப்பட்டா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, உடனே பெட்டியில் உட்காந்து படிங்கன்னு சொல்லியாச்சு. ஏப்பா அன்னைக்கே உங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணியாச்சு. எல்லாரும் சொல்றாங்க 3 நாளையில எப்படி அரங்கேற்றம் பண்ண முடியும்னு கேட்காங்க. அவ 3 நிமிஷத்துக்குள்ள உட்கார்ந்து படிச்சுட்டாவோ. அதாவது என்ன மனசுல மன கருத்து இருந்தா ஆமா, மலையவே ஒன்னா திரட்டி சொல்லிடலாம் பார்த்துக்கோங்க. அப்படி வில்லிசை கலைஞராக தென்னிந்தியா தேசத்திலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வந்து வரக்கூடிய அவ பேரு சங்கர். இப்ப இருப்பு கோவில்பட்டியிலே. ஆமையா, நம்ம முனீஸ்வரனுடைய ஆமா, கோவில்பட்டி ஆமா, மந்தித்தோப்புல எப்படி நம்ம முனீஸ்வரன் அரங்கேற்றுக்கு போயிருக்கும் போது ஐயா நல்ல ஒரு உபசரிப்பு நம்மளுக்கு. ஆமா, ஆமா, அவர்கள் மீது அட்டகாளி 8 பேருமே அருளாக ஐயா மேல குடியிருக்கிறார். குடியிருக்கா குடியிருக்கா. உள்ள ஒரு ஐயப்ப சுவாமி சிலை இருக்கு பார்த்துக்கோங்க. ஆமா, வாங்க சாமி தரிசனம் பண்ணுங்க 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 என்று எனக்கு பட்டுச்சலையும் கொடுத்து பரிசளித்து ஆமையா, ஆமா ஆதரித்து உபசரித்தார்கள். ஆமா, நம்ம மேல எப்போதுமே தனி பாசம்தான். ஏப்பா ரொம்ப பாசம். நேத்து ஆமா, தெக்காத்தி குளத்துல அவ வில்லு முடிச்சு போச்சாங்க. வில்லு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஓஹோ, எங்களுக்கு பிறவு போய் எங்களுக்கு முன்னக்கூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு பாருங்க. அதெல்லாம் வில்லுப்பாட்டு. நம்மளும் தெய்வத்துக்கு தானே உழைக்க. காந்தாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வாரம்னு தெரிஞ்ச உடனே நம்ம 10-30 வருஷம் அங்கே படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் ஆத்திக்குளம் தாண்டி வரும்போது அம்மா எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. ஆமா, ஆத்திக்குளம் தாண்டி வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் சாமி எங்கே வந்துக்கிட்டு இருந்தாவோ எங்க எங்க நாலாட்டின் புத்தூர் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏ அப்பா பாப்பா என்கிட்ட சொன்னது என்ன, நான் டோல்கட்டு பக்கம் வந்துட்டேன். அப்போ தான் நான் நின்றுக்கிட்டு முடியும். ஓஹோ, உங்களை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா பார்க்கணும், ஆமா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து டீ சாப்பிடணும், எனக்கு ஒரு ஆசை அப்படின்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்துட்டு கோயிலை கும்மி படத்தானே படிச்சுக்கிட்டு இருக்குன்னு திரும்பி போயிட்டேன். ஓஹோ, வந்து நம்ம எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு போஞ்சி வாங்கி கொடுத்து ஆமா, உபசரித்து ஆமையா, இப்பொழுது அவர்கள் வில்லிசை குழுவின் சார்பாக ஆமா, 200 ரூபாயை 200 லட்சமாக 200 கோடியாக இது 2 கோடியாக ஆமையா, சாமி கும்பிடக்கூடிய அந்த அம்மா அட்டகாளி 8 பேருமே கொண்டு வந்து கொடுத்தத மாதிரி. ஏ அப்பா அந்த தாயே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி. ஆமா, தலைமை பாடகர் சங்கர் வில்லிசை குழுவின் சார்பாக. ஆமையா, சங்கர் சாமினா எல்லாருக்கும் தெரியும் பார்த்துக்கோங்க. ஏ அப்பா அனைத்து பேர்களுக்கும் தெரியும். கள்ளமே இருக்காது, மனசுல பட்டதை படக்குன்னு சொல்லிடுவாங்க இனிய மாதிரி. நேருக்கு நேரா சொல்லிடுவாவோ. அப்படித்தானே இருக்கணும், முன்ன விட்டு பேசப்படாதுல. அதானே நல்லது. இது தப்பு இது நியாயம்னு கரெக்டா சொல்லிடுவாங்க பார்த்துக்கோங்க. முன்ன விட்டு பின்ன பேசப்படாதுன்னு. அப்படி பாசத்தோடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே கோவில்பட்டியிலே வாசகம் செய்து வரக்கூடிய சங்கர் சாமி வில்லிசை குழுவின் சார்பாக அவருடைய பக்கவாதிய செட்டு அனைவர்கள் சார்பாகவும் எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்கள் எந்த முகம் போனாலும் பேரும் புகழும் பெற்று வாழ வேணும், வளர வேணும், வளர வேண்டும், அவர்கள் வம்சம் என்றென்றைக்கும் உயர வேண்டும், வளர வேண்டும். அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம்
என்றும் செழித்து ஓங்கி வாழ வேண்டும் அங்கே எடுத்த காரியங்கள் வெற்றி வெற்றி மனைவியோடு மக்களோடு அந்த நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு நினைத்த காரியங்கள் நிறைவேறி காந்தாரி அம்பிகை அருளாலே உங்கள் குடும்பம் எல்லாம் கல்யாண வாசலா வாழ்க வாழ்க காந்தாரி அருளா நேத்து எங்க போனிய நேத்து ஆளை காங்கலிய மோகினி அவதாரத்துக்கு ரூபா வரலையேன்னு பார்த்தேன். அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் முப்புறங்கோட்டைக்குள்ளே வாழ்ந்து வரக்கூடிய போது துவாரக பாலர்கள் சிவனை எண்ணி பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ஆமையா தங்கைமார்களே, என்ன முப்புறங்கோட்டையிலே ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாது என்று எழுதியிருக்கோமே. இவங்கெல்லாம் பால் குடத்தை கொண்டு வருகிறார்கள். யார் எங்கிருந்து வருகிறார்கள்? 8 பேரும் ஓடோடி வந்தார்கள். அட்டதுக்கு பாலர்களை வழிமறித்தார்கள். தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 நீங்க கேளுங்கோ சாமி பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ 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 பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ 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 பத்திரகாளி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ போறீங்க போறீங்க போறீங்கோ 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 எதை கேளுங்கோ நீங்க கேளுங்கோ எங்கே கொண்டு போறீங்கோ அடடே வாருங்கோ பக்தர்களே பக்தர்களே வார்த்தை ஒன்று சொல்லு கேளும் சொல்ல கேளு எங்கும் முப்புறங்கோட்டையில கோட்டையில பகவாலிங்கம் எங்கு இருக்க பகவானும் அங்கு உண்டு அடேய் சிவனாரும் இங்கு இருக்க சிவனாரும் அங்கு உண்டு கடவுள் லிங்கம் எங்கு இருக்க உங்க கடவுளுமே அங்கு உண்டு ஆதிலிங்கம் எங்கு இருக்க இங்கே இருக்க ஆண்டவன் அங்கு உண்டோ அங்கோ உண்டோ சோதிலிங்கம் எங்கு இருக்க இங்கே இருக்க சொல்லுங்கடா பக்தர்களே பக்தர் சொல்லுங்கடா பக்தர்களே உங்கள் சொக்கலிங்கம் அங்கே உண்டோ அங்கே உண்டோ இங்கே இருக்க போட் போட் ஆமா பால் குடத்தை புடுங்குவாளா பாலெல்லாம் அருந்துதாள குடத்தை கீழே போட்டு உடைப்பாள் மாவிளம்பை எடுப்பாளாலே பெரம்பை எடுக்காள ஏ கருமேனி காந்தாரி பெரம்பை எடுக்காள ஓங்கி செவிட்டுடா அடிக்கால அவ பெரம்ப எடுக்காலே போட் போட் ஐயா அடித்தடி அங்கே பொறுக்காய அட்டதுக்கு பலரெல்லாம் கைலாசம் ஓடி வந்து
கடவுளோட இடமதில ஏ ஆண்டவா பகவான் பகவானே ஆளவரம் வேண்டாம் ஐயோ ஆளவரம் வேணும் ஐயோ எனக்கு இருக்க வரம் வேண்டாம் ஐயோ இறக்க வரம் வேணும் ஐயோ கைலாசத்தில் வாழ மாட்டோம் கைலாசத்தில் ஆலமாட்டோ நாங்க கடலுக்குள்ள மாள போறோம் அப்படி கைலாசத்திலே நாங்க வாழ போறதில்ல நாங்க கடல்ல மாலை போறோம் எங்க போறிய கடலுக்கு போறோம் கடலுக்கு மாலை மாலை போறியலா சாக போறோம் அப்பா துவாரகபாலர்களே அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அம்மா 8 பேர்களுக்கு 50 ஆண்டு காலம் அழிவில்லாத வரத்தை கொடுத்திருக்கனே மோப்பம் பிடிக்கிறதுக்கே இவ்வளோ போதை ஏறுத பாட்டில் பிடிச்சா எப்படி ஏறும் உனக்கே வாமிட்டு வருதா அந்த அளவுக்குல இருக்கு மனம் அப்படி அம்பிகை 8 பேர்களும் ஆமையா பால் குடத்தை பிடுங்கி பாலை அருந்தி குடத்தை உடித்து வாமலும்பை மாலையாக போட்டார்கள் இனி ஏன் நாங்கள் இருக்க வேண்டும் சிவாயம் என்ற பேர்களுக்கு அபாயம் ஒரு பொழுதும் இல்லை என்பார்களே இறைவா சொல்லுவார்களே சிவாயம் என்ற எங்களுக்கு அபாயம் வந்து விட்டது தலைக்கு மேல வந்து அதனால கடலுக்குள்ள போய் நாங்க மாண்டுருவோம்னா சிவன் பார்த்தார் 50 ஆண்டு காலம் அழிவில்லா வரத்தை கொடுத்தோம் 51 வருஷம் ஆச்சு அகம்பாத ஆணவம் கூடி போச்சு அகம்பாத ஆணவத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும் கையில இருக்கிறத எத்தனை மணி நீ பார்த்தாலும் சரி கையில இருக்கிறத புடுங்கணும் அவள் லிங்கத்தை நாமல் எடுத்தோமே ஆனா நிச்சயமாகவே இவள் அகம்பாத ஆணவம் குறையும் லிங்கத்தை எடுக்கணுமானா யாரால முடியும் அன்னைக்கு சாபம் கொடுத்தோமே உன்னுடைய கோட்டை உனக்கு அகம்பாத வந்துதே ஆனா பூன் விழுந்த 2 பண்டார கிழவர்களால் உன் கோட்டை அழியும் தீப்பிடிக்கும்னு சொன்னமே அதனால நம்ம மாப்பிள்ளை கண்ணனை தான் அழைக்கணும் ஆண்டவனாகி சிவபெருமாள் அச்சுதனை அழைத்தார் அவையனல்ல அவையம் அவையம் அவைய ஐயா 1000 கோடி சரணம் ஐயா சரணம் ஐயோ அவையோ அபயம் அபயம் ஐயா சரணமையா சரணமையோ அப்படி அச்சுதன் அழைத்த போது மாயவன் என் பெருமா பகவானும் அழைக்கார் என்று பச்சைக்கள் கருடம் ஏறி பச்சைமால் ஓடி வந்து பகவானுடைய இடமாதில அச்சுதா பச்சைமால் வாரு மாப்பிள்ள வாரு 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 என்னை அழைத்த காரணம் என்ன மாப்பிள்ள முப்புறங்கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய உமது தங்கையர்கள் 8 பேர்களும் நான் கொடுத்த லிங்கத்தின் மகிமையினால் அகம்பாத ஆணவம் உண்டாகி முப்புறங்கோட்டைக்குள்ள பகவாமனு சொல்ல முடியல அம்மா பல்ல உடைக்கிறா சிவனார் என்றால் செவிட்டில் அடிக்கிறா கடவுள் என்றால் கழுத்தை நெரிக்கா
அந்த காந்தாரி உமது தங்கை இப்படியே இருந்தால் நம்மளுடைய மதிப்பு என்ன ஆகும்? அதானே அதானே மைத்துன இவ அகம்பாத ஆணவத்தை குறைக்கணுமானால் நீங்கள் தான் போய் லிங்கத்தை எடுக்கணும். ஆமா ஆமா என் பெருமாள் பார்த்தார், லிங்கத்தை எடுக்கணுமானா எப்படி போகலாம்? இந்த சொர்வத்துல போனா எப்படி போக ஆதியில் குழந்தைகளாக இருந்தாங்க, நம்ம ஒரு வயசான தாத்தா மாதிரி போயிட்டோம். போனமே இப்ப அப்படி போனா தங்கச்சி நம்மளை யாருன்னு பார்த்தாலும் பார்த்துருவா. கண்டுக்கிடுவா அப்ப இந்த காலத்துல மக்கள் பெண்கள் விரும்பி பார்க்கக்கூடியது என்னது? இப்போ நாடகம். இப்ப விரும்பி பார்க்கறது நாடகம். ஆமா டிவியில கூட பார்க்கல, செல்போன்ல பார்த்துக்கலாம். ஆமா அந்த காலத்துல தாய்மார்கள் ரொம்ப விருப்பமா பார்க்கக்கூடியது சோசியர் தான். ஓஹோ வாசல்ல யாராவது சோசியம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, பக்கத்து வீட்டில் 4 பேரையும் கூட்டியாந்து வச்சுக்கிடுவாங்க. ஆமா உண்மைதான். ஏட்டி சவரியன் தயா தாயி 5 ரூபா தான் ஜாதகம் பார்க்க வா பார்ப்போம். கையை நீட்டு கையை நீட்டு. ஓசுக்கு பார்த்தா நல்லா இருக்குமே. என்ன சொன்னா 4 அந்த சோசியர் நம்பர் இருக்கா கொடு எனக்கு. இப்படியே சொல்லிட்டாரா? இப்ப நல்ல சோசியர் தான். அப்படி அச்சுதனாகிய கண்ணன் நாமல் ஒரு சோசியராக போக வேண்டும் என்று என் பெருமாள் எப்படி வருகின்றார்? காவி நல்ல உடைய அணிந்தார், உடைய அணிந்தார், துளசி மணி மாலை போட்டார், காவி நல்ல பட்டணம் அம்பளுக்க ஜாதி இத்தனாம 27 பட்டணாமம் 96 கோவாலம் போட்டுக்கோண்டு முப்புறங்கோட்டைக்கு முகுந்தனமே மாறாரு. அது கோட்டையிலே 8 பேர்கள் வந்து நிற்கின்றார்கள். அம்மா முன்பாக நிற்கின்றார் கண்ணன். தங்க 8 பேரும் வாரா. இவ காதுக்கு கேட்கும்படியாக நாம் பாட வேண்டும் என்று என் பெருமாள் சோசியம் சொல்வதை போல் பாடுகின்றார். சோசியம் பார்க்கலையா அம்மா மாரே, சோசியம் பார்க்கலையா, சோசியம் பார்க்கலையோ அம்மா மாரே, சோசியம் பார்க்கலையோ, சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, சோசியம் பார்க்கலையோ, சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, சோசியம் பார்க்கலையோ, சோசியம் பார்க்கலையோ, நீங்க சோசியம் பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா அம்மா மாரே, ரேக பார்க்கலையோ, ரேக பார்க்கலையா அம்மா மாரே, கைரேக பார்க்கலையா, காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனோ, காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனோ, கைரேக பார்க்கலையோ, காணாத பொருளை
கோபால வார்த்தையை கேட்டு அச்சுதன் கோபால வார்த்தையை கேட்டு அட்டகாளி 8 பேர்களும் சேர்ந்து அட்டகாளியர்கள் 8 பேர் சேர்ந்து யாரடா பண்டாரோ கூறடா எங்களிடம் அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடோ அடடே கூறடா எங்களிடோ காளி நாங்களடோ அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடோ அங்கே 8 பேரும் ஓடி வந்து என் பெருமாள் முன்னால ஆண்டியாக எண்ணிட்டா அண்ணனாக என்னல ஏதாத்தாய கிழவா ஏ தாத்தா கிழவா எங்கிருந்து இங்கு வந்தே ஏனோ எங்கிருந்து எங்கு வந்தே போட் 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 உம ஊரு என்ன பேரும் என்ன பேரும் என்ன ஒத்தவழி வந்ததென்ன வந்த வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நீ நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் குளப்புலியூர் முருகண்ணே எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எங்க இருந்து இங்கு வந்த எங்கு வந்த உள்ளதைய உள்ளபடி உள்ளவடி ஐயா உள்ளபடி ஒளியாம சொல்லும் ஐயா சொல்லும் ஐயோ ஏ தாத்தா ஒளியாம சொல்லும் அப்படியே சொல்லும் ஐயோ போட் 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 உள்ளத உள்ளவடி நீங்க ஒளியாம சொல்ல வேணும் போட் போட் தம்பி ஜாயிண்ட் அழகா சொல்லுதான் என் சிசிய பிள்ளை கருமேனி வந்தாரு அப்புறம் பழைய ஜாயிண்ட் அண்ணாச்சி இப்போ வந்திருக்காரு ஆர்மேனிக்கு முன்னாடி நான் தான் முதல் சிசிய பிள்ளை அப்படி பார்த்தா இல்ல அதை சொல்லல ஜாயிண்ட் சொல்லுதேன் ஆயிட்டுக்கு உண்மை ரொம்ப அழகா சொல்ல அப்படிதான் இருக்கணும் அப்படி அட்டகாளி 8 பேர்களுமாக அப்படி அட்டகாளி 8 பேர்களுமாக ஆமையா ஓ தாத்தா ஓ தாத்தாவுக்கு ஊருது தாத்தாக்கு ஊருது தாத்தாவுக்கு ஊர் எது கொழுப்பு எப்படி இருக்கு எவ்வளவு அன்பா தாத்தாவுக்கு எந்த ஊருங்க வடக்க வாடிங்காரு தாத்தாவுக்கு ஊரும் பேரும் ஒண்ணு போல இருக்கம்மா ஆமா நான் ஒரு பரதேசி ஓஹோ ஊர் வடக்கே காசி ஆமா என் தங்கை ஒரு சடச்சி ஆமா மாப்பிள்ளை ஒரு சடையன் ஆமையா சடையாண்டு பித்தனுக்கு தங்கை சடச்சியை கட்டி கொடுத்தேன் ஆமா அவளுக்கு 2 பிள்ளை ஆமா மூத்த பிள்ளை ஆதிமூல கணவரி தாயின் குணத்தை போல் பெண்ணும் கேட்டு சந்திதோறும் போய் அமர்ந்திருக்கிறார் இருக்காரே இளைய மகன் வடி வேலவன் வேலவன் என் மருமக பிள்ளை ஆமா பள்ளி மீது ஆசை கொண்டு மலை மலையா போய் அமர்ந்திருக்கிறார் குண்டுதோறும் குமரா வந்திருக்காரு என் மகளையும் மருமகனையும் தேடி வந்தேன் அம்மா ஆமோ மனசு இருந்தா எனக்கு சாப்பாடு போடுங்க அன்னம் போடு அன்னம் வம்பு தும்பு செய்யாதேங்க ஆமா தாத்தா ஓ உங்க நெத்தியில நாமத்தை இழுத்து போட்டிருக்கீங்களே அதானே எங்க பேரை சொல்லுங்க அதானே சொல்லுங்க தாத்தா ஓம் நம் நாராயணா ஆ? தாத்தா ஓ ஓம் சக்தி காந்தாரி அம்மாளே நமகன்னு சொல்லுங்க ஓம் நமோ நாராயணா ஓம் ஆரி அம்மாளே நமக ஓம் நமோ நாராயணா நமக ஏடி தங்கச்சி யார் வந்தாலும் நம்ம பேரை சொல்ல மாட்டேங்காங்க இந்த தாத்தாவை குடுப்புல யார் வந்தாலும் தன்னாக்கில் பேரை சொல்லணும் 8 பேரும் ஆமா கையை மடக்கினார் ஆமா அம்மா எனக்கு உத்தரவு அவ்வளோ நேரம் கொடுத்துருக்கா 4 மணி வரைக்கும் கொடுத்துருக்கா நீ 4 மணிக்கு தான் எந்திக்கணும்னு சொல்லியிருக்கா
உன் சவரத்துக்குலாம் எண்ணிக்க முடியாது. 8 பேரும் கையை மடக்க ஆளுக்கு ஒரு குட்டு குட்டினார்கள். குட்டினா கண்ணனுக்கு எப்படி இருக்கு? அப்ப கொட்டு உரைக்க உச்சி குழி படக்கு 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 படக்குன்னு துடுக்கி ஆமா பார்த்தாரின் பெருமாள். ஆமையா இத அத்தாம் பகவான் கண்டாரே. ஆனா ஆமோ போயும் தங்கை மாற்ற அடிபட்டவர்னு கேவலமா பேசுவாரு. ஆமையா அதனால் இன்று எனக்கு எப்படி உச்சிக்குழி துடித்ததோ ஆமோ இதே போன்று பூமியிலே பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குழி துடிக்கணும்னு சாபத்தை கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு உச்சிக்குழி துடிக்கி பார்த்துக்கோ. ஆமா உனக்கு துடிக்கும் வில்ல முடிச்சு கொடுவோம். வில்ல முடிச்சுட்டு போவையில் துடிக்க வைப்போம். இல்லை வாவக்குளத்து விளக்கில் இறக்கி விட்டுட்டு துடிக்க வச்சு நாங்கள் வேற ஊர் பக்கம் போகிறோம். நீ இடையில இறக்கி வர போது பண்ணி இன்னைக்கு. அப்படி என் பெருமாளாகிய கோபால கண்ணே ஆமையா குட்டு ஊர்ரை குதம்மா உங்களுக்கு குடிபோனாச்சோ